இப்போ ரஜினி சார் சங்கியா, நாங்கள் எப்பயா சங்கின்னு சொன்னோம் கதையில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேடனில் முடிஞ்சு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கதை முடிஞ்சிருச்சுடான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ரஜினி சார் வந்து சங்கியா, நாங்கள் எப்படியா சங்கின்னு சொன்னோம், புதுசாக ஒரு புரளியாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம வீட்டில் வந்து பேச போகிறோம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து, ஒரு பக்கம் ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வாரேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு, அது ஒரு பக்கம் போகட்டும். இன்னொரு பக்கம் விஜய் சார் வந்து ஒரு புரோட்டி ஒரு இதாக பண்ணி ஒரு புரட்சி மூலயமா இப்படியாவது மேலே வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய் சார் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இன்ட்ரிக்கு வர எல்லாருமே சக்ஸஸ் ஆனது கிடையாது. பட் விஜய் சார் கண்டிப்பாக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மெயினான காரணம் ஒன்று இருக்குது, அதையும் பற்றி வீடியோ நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கிக்கு மீனிங் என்னன்னு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சங்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அது வந்து யாரை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஜினி சார்லாம் சங்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த லுல் சபா அவர் படம் ஆக்சுவலாக அவங்க தயாரிச்சது அவங்க தான், இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான். அந்த படம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஜினி சார் வந்து சங்கி கிடையாதுன்னு. நாங்கள் எங்கேயே நினைச்சோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், யாராவது வந்திருக்கா சங்கின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அர்த்தம் புரியவே இல்லை. என்னென்ன அர்த்தம் புரியவே இல்லை, இப்போ சங்கின்னு சொல்ல எந்த ஒருமே வரலன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது சங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க, ஒரே ஒரு மதத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போச்சு, கேரளா சம்திங் ஏதோ ஒரு இதில் ஒரு முதலமைச்சர் வந்து நானி ஓகேங்களா, அவர் காலில் போயிட்டு ரஜினி சார் விழுவாரு, ட்ரெயிலர் படலி அதில் வாங்கி பீக்கில் போச்சு. நம்ம படம் வந்து வெற்றியில் பீக்கில் போகும்போது எல்லாரும் ரஜினி சார் ஆகா ஓகோன்னு கொண்டாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக தெரியல எனக்கு ஓகேங்களா, அவர் வந்து ஒரு முதலமைச்சர் காலில் போயிட்டு விழுவார். அது ரொம்ப வைரல் ஆச்சு ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக ரஜினி சார் எதுக்கு காலில் போய் விழுகணும், ஒரு பெரிய கெத்து, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது எதுக்கு ஒரு காலில் வந்து விழுந்து எங்கள் அப்படின்னு உங்களை ஒரு பெருசாக நாங்கள் வச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ரொம்ப போகும்போது ரஜினி சார் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு புத்தர் ஞானி இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா நான் காலில் விழுந்து வழங்குறேன், நானும் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தில் வந்து மதத்து சார் ரஜினி சார் பேசி அங்கே எங்கேயும் ஒரு இதாக போய்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு தான் முக்கியத்துவம், அந்த மதத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு, வேற எந்த மதத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இதில் வந்து போயிருக்கான். இதில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேற்று நடந்த ஆடியோ சொல்கிற என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சங்கி கிடையாது, அதாவது ஒரே ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ரஜினி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. பட் இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு மேடம் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் நாங்கள் யோசிச்சிருப்போம் சில நேரங்களில், ஏன் அப்படி இது சொல்றது ஸ்டைலில் ஒரு மியூசிக் ஒன்று தெரியுமா, நிறுத்துறாங்க, ஐயோ அது வரலங்க எனக்கு சொல்லி விட்டுலாம். ஏன்னா இவ்வளோ சார் வந்து காலில் விழுந்ததுக்கு அப்போ நாங்கள் வேற மாதிரி நினைச்சோம், ஏன் நம்ம தலைவர் போய் விழுகணும்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் ஓகே அது முடிஞ்சிருச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கழுகு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே நம்ம ரஜினி சார் தான். காக்கா கழுகு கதை ஆக்சுவலாக அந்த கதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக போயிட்டு இருந்துச்சு. மறைமுகமாக விஜய் சார் தான் தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ நம்ம விஜயண்ணா ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி அவங்க ஒரு காட்டு ஸ்டோரியை வந்து சொல்ல, அந்த ஸ்டோரியும் செம்மையாக இருந்துச்சு. இதுலேருந்து வந்து இது ஒரு பக்கம் ஸ்டோரி, இங்கிட்ட ஒரு ஸ்டோரி, இது ரெண்டில் வரும்போது ஒரு பேன்ஸ் கடையில் செம்ம ஒரு ஹைப்பாக இருந்துச்சு உண்மையை சொல்ல போனால். அப்போ வந்து எல்லாத்துக்குமே தோண ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் பிரச்சனையாகி அவர் ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக விஜய் சார் ஒன்று சொன்னார், தனக்கு தான் போட்டி, எனக்கு போட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருமே எனக்கு போட்டி கிடையாது. சூப்பர் ஸ்டாராக ஒருத்தர், புரட்சி தலைவர் ஒருத்தர், எல்லாருமே ஒருத்தர், அதே மாதிரி இளைய தளபதி விஜய்னா நான் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாசன போய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்ஸ் முதல்ல அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகி அது ஒரு எண்ட் முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் காக்கா கழுகுல இப்போ காக்கா கழுகு சரி காக்கா கழுகு ஆமாம் அந்த ஸ்டோரிலாம் இப்போ யாருமே பேசுறது கிடையாது, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. எல்லாம் போக திடீர்னு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து விஜய் சாரை வந்து நான் சொன்னேன்னு சொல்லிட்டு விஜய் சாரை நான் பேசுனேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேச்சு கிடையவே அடப்பா, இதை நீங்கள் நீங்கள் எப்போ தெரியுமா சொல்லியிருக்கணும், செயலர் ஆடியோ லான்ச்சில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து பேட்டி கொடுத்தாங்க, அப்போல்லாம் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து தலைவர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம், படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசிக்கலாம். பட் இப்போ பேசிட்டு ஆனால் இப்போவும் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஸ்பீக் கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். ஒரு அப்படியே பேசுவார், நான் விஜய் சாரை வந்து சொல்லலை, விஜய் சாரை வந்து நான் பேசவே கிடையாது, பேசலை, நான் எப்படி பேச முடியும்னா நான் பார்த்து வளர்ந்த பையன்,
எனக்கு எங்கள் கண் முன்னாடியே ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மேலே நடிவில் அதிக ஆர்வம் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து என் கூட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது. பட் வந்து இப்போ படிக்கிற பையனுக்கு நல்லா படிக்க சொல்லுங்கள், ஃபியூச்சரில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன பையன் என் கண்ணு முன்னாடியே வளர்ந்துருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் விஜய் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு தான் சத்தியமாக சொல்லணும். பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவார், என்னை வந்து ஆக்சுவலாக வந்து என்னை வந்து ஒரு போட்டியாக எடுக்கக்கூடாது, போட்டியாக எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவருக்கு தான் அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இப்படி பேசிட்டாரு புசுக்குன்னு வார்த்தை விட்டார் தலைவர் நினைக்கும் போது அப்படியே இன்னொரு பக்கம் வந்துட்டாரு. அப்படியே என்னன்னா அவருக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை போட்டியாக எடுக்கும்போது அது எனக்கு தான் அசிங்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு இது இங்கிட்டு ஒரு அப்படியே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு சரிசமமாக பேசிட்டாருன்னு தலைவர் சொல்லணும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரங்கத்தில் செம்மையாக வந்து ஒரு இன்வைட் பண்ணாங்க, ஒரு வேற மாதிரி போயிருந்துச்சு. இது ஒரு பக்கம் பேசி முடிச்சிட்டாங்களா, முடிச்சுட்டு வந்து உங்களை போட்டிக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து விஜய் சாரை போட்டியாக எடுத்தேன்னா அது எனக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் சார் வந்து என்ன போட்டியாக எடுத்தாங்கன்னா விஜய் நான் வந்து விஜய் சாரை போட்டியாக எடுத்தேன்னா அவருக்கு தான் அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்ல எனக்கு போட்டி நான் தான் விஜய் சாருக்கு போட்டி விஜய் அந்த ஆக்சுவலாக லாஸ்ட்டாக லியோ ஆடியோ விஜய் சார் என்ன சொல்ல வந்தாரோ அவர் வந்து அந்த பக்கம் ஒவ்வொருத்தரையே லிஸ்ட் போட்டு சொன்னாரு. இந்த பக்கம் ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உண்மையிலே சொல்லப்போனா செம்ம ஒரு மோட்டிவேஷன். ரெண்டு பேருமே சொன்ன விஷயம் அதாவது சொல்ல வந்த கருத்து வேற வேறையா இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒன்னதான் இருக்கு. போட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு நான் போட்டி, உன்னை பார்க்க தேவையில்லை, என்னை பார்க்க தேவையில்லை, நான் எனக்கு போட்டியாக இருந்துட்டு உதாரணத்துக்கு போன படம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த படம் எப்படி ஹிட் ஆகணும், அடுத்த படம் எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஒரு ஸ்பீக் ரஜினி சார் கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினி சார் பேசினது தான் கொஞ்சம் சர்ச்சையாயிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஜினி சார் சங்கி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் போய் இது ஆக்சுவலாக இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம பேசியிருக்கவே அவங்க ரஜினிகாந்த் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கவே தேவை கிடையாது. ஏன்னா இப்போ யாருமே வந்து அன்னைக்கு நடந்துச்சு விஷயம் நடந்துச்சு அதில் அப்படியே மறந்துட்டு அப்படியே அது முடிஞ்ச ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு, நம்ம ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வந்துருவாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் விஜய் சார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் வந்து கட்சி ஓப்பன் பண்ண போகிறாங்க, கட்சியோட பேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றுறன்னு உண்மை. ஏன்னா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களே அடிச்சுக்க முடியாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அண்ணா அம்பேத்கர் அரசியல் இவர் ஜெயலலிதா கருணாநிதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான், ஒரு கேரக்டர் வசனம் எழுதி அந்த மூலியமாக வந்து வந்தவங்க ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஃபியூச்சர் அரசியல்கள் வந்து எப்படி போயிட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ மக்கள் மத்தியில் நிறைய செல்வாக்கு யாருக்குன்னா கண்டிப்பாக விஜய் அண்ணனுக்கு இருக்கு. அவங்க அரசியலுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல நிறைய நலத்திட்டங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இடத்துல கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயமா முடிஞ்சிருச்சு. பட் அந்த சங்கின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வெடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனிவன் இதை எப்படியோ நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சுன்னு சொல்லலாம். வேற எனக்கு பண்ணுறது வீடியோ வந்து டெய்லி போடணும்னு ஆயிடுச்சு. பட் எப்படி எதை போடுறதுன்னு தெரில. சரி ஓகே, இந்த வீடியோவை யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா ஓகே சாரி கைஸ். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.